நம்ம நாராயணன் ஜாகிங் போயிட்டுருக்காரு. ஓகே, வெரி குட் மார்னிங் கிரவுண்ட் வாக்கர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து வாக்கிங்கில் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கிப்பிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப்பிங் வந்து யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி செய்யணும், அதனால் என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் லைவ் வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எங்கூட சேர்ந்து ஸ்கிப்பிங் பண்ணுறீங்களோ எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்கிப்பிங்கை பற்றி எந்த சந்தேகம்னா கொரீஸ்னாலும் கமெண்டில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப்பிங்கை தொடங்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஸ்கிப்பிங் வந்து ரோப்பு எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. நம்ம ஸ்போர்ட்ஸ் கடையில் ஸ்கிப்பிங் ரோப்பு கிடைக்கிது, அந்த ரோப்பு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் ஏதாவது கயிறுகளை வச்சு இது பண்ணுறோம்னாலும் என்ன ஹைட்டு, இந்த ரோப்போட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் ஃபோல்டு பண்ணி இப்படி பிடிக்கும்போது நம்ம ஷோல்டர் ஹைட்டு அந்த ஹைட்டுக்கு தான் இருக்கணும் ரோப்பு. ரொம்ப லென்த்தாக இருந்தால் கீழே வந்து அடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் நம்ம கால்லையே சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோப்போட ஹைட்டை வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஜம்ப் பண்ணும்போது, ஸ்கிப்பிங் அப்போ ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக ஜம்ப் பண்ணோம்னால கால் முட்டி வெளியெல்லாம் வந்துடும். ரொம்ப ஃபோர்ஸாக ஜம்ப் பண்ணக்கூடாது. ஜம்ப் பண்ணும்போது இது மாதிரி ஸ்லோவாக ஜென்டிலாக அந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும். அப்போ நான் அதை ஆரம்பிக்கும்போது ஸ்லோவாகவே ஜம்ப் பண்ணி ஸ்லோவாகவே ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா நிறையா ஜம்ப்பு பண்ணலாம். ரெண்டாவது அடுத்து வந்து ஷூ வந்து நம்ம நல்ல சாஃப்டான ஷூ செலக்ட் பண்ணிக்கணும் ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை வெறுங்காலில் பண்ணுறதுனா கூட ரொம்ப அதிகமாக ஜம்ப் பண்ணாமல் லைட்டாக ஜம்ப் பண்ணி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா ஜம்ப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஒரு செட்டுக்கு 100 வரைக்கும் போடலாம், 200 300 வரைக்கும் போடலாம். 100 போடுங்க, 100 போடலாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோலாம் செஞ்சு காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து ஸ்கிப்பிங் டெய்லி போடலாம். இது வந்து சின்ன எக்ஸசைஸு, ஆனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பேக் பெயின் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான எக்ஸசைஸு. இந்த ஸ்கிப்பிங் போடும்போது